ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாழ்க்கை களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம ஒருத்தர் பேட்டி எடுத்துக்கிறோம். அதாவது நான் சைட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன். பானிபூரி விற்கிறவர். அவரோட வயசு என்ன, அவர் எவ்வளோ கடின உழைப்பு உழைக்கிறாரு, இன்றைக்கி எவ்வளோ பேர் உடம்பு உழைப்பு செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிற காலத்தில் இவருடைய உழைப்பு ரியலாகவே என்னை ரொம்ப மெய் சிலிர்க்க வச்சது. ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். அந்த பதிவில் சின்ன சின்ன விஷயங்கள் தேவையில்லாத ஏதாவது ஜாதி பற்றி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஆனால் அவருடைய இன்டென்ஷனை மட்டும் பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல பதிவு. பார்த்து பயணம் கேட்டு. அவர் இப்போ அந்த கூவி வைக்கிறது அவரே ரெக்கார்ட் பண்ணி அவரோட வாய்ஸே போட போகிறாரு. பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸல் சூப்பரு. அந்த வண்டியில் அந்த பழைய இரும்புலேருந்து எடுத்து 4 பில்லர் மாதிரி செஞ்சு, அதே ஒரு ஸ்டாண்டு செஞ்சு, அதுலேயே ஒரு பெட்டி மாதிரி பக்காவாக பண்ணிட்டார் பாருங்கள். அதுலேயே டிஷ்ஷு எல்லாமே கலக்கிட்டார் இல்லையா. பானிபூரி மசாலா பூரி 15 ரூபா 20 ரூபா. நல்லா இருக்குமே, சூடாக இருக்கும், சுவையாக இருக்குமே. பானிபூரி மசாலா பூரி 15 ரூபா 20 ரூபா. அக்கா வாங்க. பானிபூரி மசாலா பூரி 15 ரூபா 20 ரூபா. நல்லா இருக்குமுக்கா, சூடாக இருக்கும், சுவையாக இருக்கா. பானிபூரி மசாலா பூரி 15 ரூபா 20 ரூபா. பானிபூரி மசாலா பூரி 15 ரூபா 20 ரூபா. நல்லா இருக்குமே, சூடாக இருக்கும், சுவையாக இருக்குமே. பானிபூரி மசாலா பூரி 15 ரூபா 20 ரூபா. அக்கா வாங்க. பானிபூரி மசாலா பூரி 15 ரூபா 20 ரூபா. நல்லா இருக்குமுக்கா, சூடாக இருக்கும், சுவையாக இருக்கா. பானிபூரி நானே தெரியாமல் கை வச்சு அது அழிஞ்சிடும், உடனே பயந்துக்கலாம். உங்கள் உழைப்பை பார்த்து நான் ரொம்ப மெய் செலுத்து போயிட்டேன். நான் 12 வயசுலேருந்து உழைக்கும். அப்படியா? 12 வயசுலேருந்து எனக்கு எந்த விவரம் கிடையாது. ஹோட்டலில் மாஸ்டர் அனுப்பேன், 6 மாதத்துக்கு மாஸ்டராக போவேன், 6 மாதத்துக்கு இந்தியா வர பார்ப்பேன், 6 மாதம் 11 வர பார்ப்பேன். எனக்கான உழைப்பு எதாவது உழைப்பு இருக்கணும். டெய்லி நேரம் ஏண்டதுக்கு ஒரு 200 கிட்ட கொடுக்க முடியாதான்? 200 விட்டு கொடுத்தா தங்க மாதிரி தாங்கி கோழி சம்பாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உழைப்பு. இதெல்லாம் பார்த்தா எந்த கடைக்கு ரொட்டி அடிக்கலாம் போயிடுவேன். இதே ரோட்டில் 10 வருஷம் விளாத்துருக்கேன். கடைசியில் வேண்டிய நீ சொன்ன வார்த்தை ஏழைன்னா அந்த ஒரு வார்த்தையை கட்படுத்துருவாங்க. நானா பேரை பிறந்து இன்னொரு ஜாதிக்காரில் போய் ஏழைன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நான் வாழ்ந்துட்டேனே அப்படின்னு அதனால நான் ரொம்ப கேவலப்பட்டேன். அதோட விளையாட்டு நானும் பாராதோட்டத்துக்காரன் ஒன்றா விளையாடுறேன். நான் இன்னும் அவர் நின்னார். நீயும் ஜானா பேர், நானும் ஜானா பேர். ஒன்று இறங்க கடை, நீ இறங்க கடை, எல்லாம் ஒன்று தானே. நானே வேலை நிற்க, நீ வேலை நிற்க. அதோட நான் சொல்லுவேன், உழைப்பு செம உழைப்பு. பார்த்தீங்களா மக்களே, அவரோட இன்ஸ்பிரேஷன் என்ன? ஒரு நாளைக்கு 500 சம்பாதிப்பாராம். 100 ரூபாயோ 150 ரூபாய் பெட்ரோலு, அவர் ஒரு 100 ரூபா செலவு பண்ணுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு 200 ரூபா கொடுத்துருவார். இந்த வயசில் லாஸ்ட் 10 இயர்ஸாகவே கிட்டத்தட்ட அவர் இந்த மாதிரி ரெகுலராக ஒர்க்கு. ஹி நெவர் ஸ்டாப்டு ஹிம்செல்ஃப். ஸோ அவரோட உழைப்பு ஒரு தேன், அதாவது சொல்கிற இந்த எறும்பு மாதிரி, தேனி மாதிரி, அதாவது எதுக்காகவும் அஞ்சுறதில்ல. அந்த சீசனுக்கு அந்த மாதிரி அவருடைய ட்ரெண்டை மாற்றிக்கிறாரு. அவர் ஹி இஸ் ஃபைண்டிங் அ வே. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து அவருடைய வருமானத்துக்கு, அவருடைய வாழ்வாதாரத்துக்கு தயாரிச்சு. இவருடைய மனசுலேயும் சந்தோஷம் இருக்குது, இவருடைய மனசுலேயும் தன்னம்பிக்கை இருக்குது. அவரும் எதை பற்றி வருத்தப்படுறதில்ல. அதாவது மனிதர்கள் இருக்கிறத வச்சுக்கிட்டு எவ்வளோ சிறப்பாக தன்னுடைய உழைப்பை பயன்படுத்தி வாழ்ன்றது, இந்த மாதிரி மனிதர்கள் வாழ்வதுதான் மிக ஆச்சரியமான ஒன்று. நன்றி. நாமும் இவர் போல வாழும் காலங்களில் நம்மளும் மனமகிழ்ச்சியுடனும் உடல் உழைப்புடனும் நீண்ட ஆரோக்கியத்துடன், நல்ல ஆரோக்கியத்துடன், நீண்ட ஆயுளுடன் அனைவரும் இன்புற்று பூமியில் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.